நம்ம வெண்பா இருந்துட்டு என்னமோ நெனச்சு இந்த கோவிலுக்குள்ள வந்தாங்க. ஆனா கோவிலுக்குள்ள வந்த வெண்பாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு வந்து இப்போ கல்யாணம் ஏற்பாடுக்காக இப்போ நிச்சயதார்த்தம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்த உடனே, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய அரெஸ்ட் பண்றதுக்காக இங்க போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிக்கிறாங்க. என்னடா இது கொடுமையா இருக்கு. அப்படி விஜய் என்ன ஒரு தப்பு பண்ணாரு? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம மல்லியும் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் செஞ்ச ஒரு செயலால தான். அதாவது விஜய் இருந்துட்டு ஒரு அதாவது கேர்டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவுக்கு அம்மான்னு சொல்லிட்டு வந்து கூட்டிட்டு வந்துட்டு, வெண்பாவுக்கு அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய்க்கு கல்யாணம் ஆனதாவும், மல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வைஃப் அப்படின்னும், வெண்பாவ பார்த்துக்கூடியது இப்போ அவங்க தான் சித்தி அப்படிங்கிற முறையில அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, ஒரு பொய்யா வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ட ஏமாத்தி, இங்க இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கேஸ் குடுத்துருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய அரெஸ்ட் பண்ண போறதா சொல்லி, இந்த இடத்துல வந்து சொல்றது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க இருக்காங்க இல்லையா? நிஷா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவ இங்கருந்து கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா, நம்ம விஜய்க்கு வேற வழியே கிடையாது. ஒண்ணு நிஷாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு, வெண்பா கூடவே சந்தோஷமா இருக்கணும். இல்ல அப்டின்னா, வெண்பாவ பறி குடுத்துட்டு, சோகத்தோட ஜெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். இது 2 வழியில எத சூஸ் பண்ண போறீங்க? அப்டின்ற மாரி வந்து கேட்டு, நம்ம விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பாவ தேடி அலைஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த கோவிலுக்குள்ள வந்த உடனே வெண்பாவுக்கு நம்ம மல்லி எங்க இருக்காங்க? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய விட்டுட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. கடைசியில நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வெண்பாவ தேடி அலையிற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா, அந்த கோவில் சின்ன கோவிலா இருந்தா பிரச்சனை கிடையாது. இங்க இருப்பாங்க, அங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது கொஞ்சம் மிகப்பெரிய கோவில் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டே இருக்கிற சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஷா இருந்துட்டு, நம்ம வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா புடிக்கிறது மட்டும் இல்லாம, போலீஸ் படையோட வந்து பார்த்தீங்கன்னா அங்க நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் வராரு. விஜய் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன நடக்குது இங்க? நிஷா என்ன பண்ணிட்டு இருக்க நீயி?" அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது தான், "சார் அவரோட கையில விலங்க மாட்டுங்க" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ போலீஸ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயோட கையில விலங்க மாட்ட ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா, நம்ம வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்தா கொஞ்சம் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சது நாகு தான். ஏன்னா, வந்ததுக்கு அப்புறமா மல்லியோட சுயரூபம் எல்லாமே தெரிய வந்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாப்பிள்ளை இருந்துட்டு ஓடோடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. ஆனா, அது எதுவுமே நடக்காம இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் நிஷா இருந்துட்டு, "மாமா இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேஸ வாபஸ் வாங்கிர்றேன். உங்கள விடுதலை பண்ண சொல்றேன். ஆனா, நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு என் கூட வெண்பாவ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அனுப்பிச்சு வைங்க. இல்ல அப்படின்னு வைங்களேன், ஆ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கூடவே வச்சுக்கோங்க. வெண்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அம்மாவா நான் இருப்பேன். ஏன்னா, என்னோட அக்கா பொண்ணு. அவள நான் எப்படி பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம விஜய்க்கு வேற வழி கிடையாது. இப்படி இல்ல அப்படி. ஆனா நம்ம விஜய்க்கு இருக்க ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிஷாவ கல்யாணம் பண்றது தான். அத தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா வெண்பா தன்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்த செஞ்சா மட்டும் தான் முடியும் அப்படின்ற கட்டாயத்துல இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம மல்லி இதே கோவில்ல இருக்கிறதுனால கண்டிப்பா வேற ஏதாச்சும் நடக்கிறதுனால நடக்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்களா? இல்ல நம்ம விஜய் இருந்துட்டு நிஷாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பாரா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.